ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அரசாணையை கொண்டு வந்துள்ளது. என்ன அரசாணை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் மொழி தேர்வில் 40% பெற்றால் மட்டும்தான் அவர்களுடைய விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அரசாணை. ஸோ இது என்ன அரசாணை, எப்படிப்பட்ட அரசாணை, எந்த தேர்வுக்கு இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்முடைய செய்தி சேனலில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கான ஆதரவு என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய செய்தி சேனலில் செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நிபந்தனை சட்டத்தில் 2021 ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி அரசு பணிக்கு நடத்தப்படும் தேர்வில் தமிழ் மொழி தாளில் 40% மதிப்பெண்களை பெற்றால் மட்டும்தான் பொது அறிவு மற்றும் திறனறி தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2021 ஆண்டு தமிழ்நாடு அரசு டிசம்பர் மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஸோ இந்த அரசாணையின் அடிப்படையில் தான் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வு மற்ற தேர்வுகள் அனைத்தும் நடத்தப்படுகிறது. இந்த அரசாணையை எதிர்த்து பல்வேறு நபர்கள் தம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அவர்களுடைய அந்த வழக்கில் அவர்கள் என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாணையின்படி ஆங்கில வழியில் படித்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். ஸோ ஆனால் தமிழ்நாடு அரசுடைய இந்த அரசாணையை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்து விட்டது. ஸோ எனிவே எப்படியாக இருந்தாலும் இந்த தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தமிழ் மொழி புலமை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வில் முன்னுரிமை பெற முடியும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் உண்மையிலேயே நல்ல ஒரு சட்டமாக நாம் பார்க்குறோம். இன்னும் நாம் நம்முடைய இந்த சேனலில் எதற்காக தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், படிக்கக்கூடிய காலங்களில் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் வழி கல்வி, தமிழ் பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தால்தான் எதிர்காலத்தில் சிறந்த அரசு பணிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்முடைய செய்தி சேனலில் இந்த தகவலை நம்முடைய நண்பர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். எனவே இது போன்ற பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். பாய் பாய்.